அண்மை காலமாக ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒருவர் இருவர் மாற்றப்பட்ட செய்திகள் கடந்த 2 வாரங்களாக வந்து கொண்டிருந்தன. தற்போது கூட துணை முதலமைச்சரின் துறையிலே இருந்த பிரியதர்ஷினி என்ற ஐஏஎஸ் அதிகாரி மத்திய அரசு பணிக்கு திடீரென மாற்றப்பட்டார். மத்திய அரசு உடனடியாக எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என கூறியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் திடீரென சற்று முன் ஒரு சில நிமிடங்களுக்கு முன் ஒரே நாளில் 38 ஐஏஎஸ் அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள், ஜூனியர் அதிகாரிகள் என அனைவரும் கலந்த ஒரு 38 அதிகாரிகள் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டு அவர்களெல்லாம் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக 2 மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் தேனி மாவட்டத்துக்கான புதிய ஆட்சியராக ரஞ்சித் சிங், இந்திய ஆட்சி பணித்துறை சேர்ந்த ரஞ்சித் சிங் தற்போது சேலம் மாநகராட்சியின் ஆணையராக இருக்கிறார். சேலம் கார்பரேஷனுடைய கமிஷனராக இருக்கிறார். அவர் தற்போது ரஞ்சித் சிங் தேனி மாவட்டத்தின் ஆட்சியராக தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் புதிய ஆட்சியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பவன்குமார், அவர் தற்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கிராந்திகுமார் இருந்தார், தற்போது அவருக்கு பதிலாக கிராந்திகுமார் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக பவன்குமார் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசு இணை செயலாளராக பொதுத்துறை மற்றும் தனி அலுவலராக தலைமைச் செயலாளரின் அலுவலகத்தில் இருந்த பவன்குமார் தற்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஆட்சியராக 2 முக்கிய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டம், தேனி மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல முக்கிய ஏற்கனவே ஷஜீவினா, தேனி மாவட்டத்தின் ஆட்சியர் ஷஜீவினா இப்ப தற்போது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, துணை முதலமைச்சர் உதயநிதியின் துறைகளில் ஒன்றான சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அரசு கூடுதல் செயலாளராக சஜீவனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். தேனி மாவட்டத்தின் ஆட்சியராக அவர் இருந்தார். அதே போன்று மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளான டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தற்போது கூடுதல் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கும். அவர் கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலராக இருந்து வருகிறார். தற்போது அவர் மின் வாரியத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு மின் வாரியம் மற்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் தமிழ்நாடு மின் விசை உற்பத்தி கழகம் டிஎன் பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் அதனுடைய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக தற்போது டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது கூடுதல் தலைமை செயலராக அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி என்ற பதவியிலே இருக்கிறார். தற்போது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு துறையிலிருந்து மின் வாரியத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மின் வாரியத்துறை தற்போது மிக முக்கியமான துறைகளில் ஒன்று. அதே போன்று உணவு மற்றும் நுகர்பொருள் கூட்டுறவு பாதுகாப்பு துறைக்கு சத்யபிரதா சாஹூ மாற்றப்பட்டிருக்கிறார். சத்யபிரதா சாஹூ முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்தவர். தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாட்டிலே பணிபுரிந்து வந்தார் நீண்ட காலம். அதன் பிறகு கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், மீனவர் நலத்துறை ஆகிய துறைகளின் அரசு முதன்மை செயலர் அந்தஸ்திலே அவர் சத்யபிரதா சாஹூ தலைவராக இருந்து வந்தார். தற்போது அங்கிருந்து அவர் ராதாகிருஷ்ணன் பதவி வகித்த கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு துறையின் அரசு முதன்மை செயலாளராக தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமானது. அதே போன்று திருமதி சுப்ரியா சாஹூ, இந்திய ஆட்சி பணித்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளராக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்தில் இருந்து வந்த சுப்ரியா சாஹூ தற்போது சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை துறையினுடைய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் என்ற பொறுப்பிற்கு மாற்றப்பட்டிருக்கார். எனவே இதுவும் ஒரு மிக முக்கியமான துறையாக பார்க்கக்கூடிய சுப்ரியா சாஹூவின் துறை. அதே போன்று மருத்துவர் சுப்பையா, டாக்டர் சுப்பையா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக இருந்தார். கூட்டுறவு சங்கத்துக்கு தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் தற்போது அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், மீனவர் நலத்துறையினுடைய அரசு செயலாளராக சத்யபிரதா சாஹூவுக்கு பதிலாக தற்போது அவர் அங்கு மாற்றப்பட்டிருக்கிறார். குமார் ஜெயந்த் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை என்ற இடத்தில் இருந்தார். தற்போது அவர் அங்கிருந்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இவரும் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி. அதே போன்று மற்றொரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான முனைவர் டாக்டர் யு செந்தில்குமார் அரசு முதன்மை செயலாளராக சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனத்துறை ஆகியவற்றில் இருந்தார். தற்போது அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, அதாவது சுப்ரியா சாஹூ இருந்த பதவிக்கு தற்போது முனைவர் செந்தில்குமார் மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் இருந்த இடத்திற்கு சுப்ரியா சாஹூ மாற்றப்பட்டிருக்கார் என்பது மிக முக்கியமானது. அதே போன்று மற்றொரு முக்கியமானது திருமதி திரு வெங்கடேஷ், முதன்மை ஆணையர் பிற்படுத்தோர் நலத்துறையில் இருந்தார். தற்போது அவர் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஜெயகாந்தன் சபதேவாவுடைய துணைத் தலைவராக இருந்தால் தற்போது பொதுப்பணித்துறையுடைய
அரசு செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். ஒரே நாளில் 38 IAS அதிகாரிகள் தடாலடியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தற்போது மற்றும் ஒரு எதிர்பார்ப்பும் வந்திருக்கிறது. அந்த தகவல் நமக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து கிடைத்திருக்க, உள்துறை அமைச்சகத்திலிருந்து கிடைச்சிருக்கிறது. அதாவது IAS அதிகாரிகளை போன்றே IPS அதிகாரிகளும் தடாலடியாக ஒரு பெரிய எண்ணிக்கையிலே மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் தமிழகம் முழுவதும் காவல்துறை மூத்த அதிகாரிகள் மீது பரவலாக காவல்துறை மீதே வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பாலியல் சீண்டல் வழக்குகள் தொடர்பாக பல பரபரப்புகள் தொடர்ந்து அரங்கேறி வரும் இந்த சூழ்நிலையில் இந்த IAS அதிகாரிகளை போன்ற IPS அதிகாரிகளிலும் பணியிட மாற்றம் ஒரு பெரிய எண்ணிக்கையிலே விரைவில் அந்த அறிவிப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது.